தமிழை நேசிக்கும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் எங்களை தமிழ் டெக் சர்வீசஸ் வகையினியா வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து 2017-18 வருடம் கால்ஃபர் பண்ணப்பட்ட பாலிடெக்னிக் காலேஜ் அந்த இதில் இருந்து அந்த லெக்சரல் போஸ்டிங்காக இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் நடந்து முடிஞ்சு ஆன்சர் கீ, ஃபைனல் கீ, அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதோட இப்போ வந்து அடிஷ்னல் அப்லோட் டாக்குமெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ப்ரெஸ் நியூஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கணும், அது என்னைக்குள்ள அப்லோட் பண்ணணும், அது எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண மூலமே பாருங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து இந்த ப்ரெஸ் நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரெஸ் நியூஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த அடிஷனல் அப்லோட் டாக்குமெண்ட் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும், அதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக அந்த அவங்க ப்ரெஸ் நியூஸாக கொடுத்ததில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா, பத்திரிகை செய்தின்னு கொடுத்துருக்காங்க. அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்புக்குரிய கூடுதல் ஆவணங்களை பதிவேற்றம் செய்தல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2017-18 ஆண்டிற்கு அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர் காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனத்திற்கான பணித்தேர்வு சார்ந்து ஆசிரியர் தேர்வு வரைத்தால் 27/11/2019 அன்று அறிவிக்கை வெளியிடப்பட்டது. சரிங்களா, அறிவிக்கையின் 14/2019 நாள் 27/11/2019 இவ்வறிக்கையின்படி விண்ணப்பதாரர்கள் அவர்களுடைய விண்ணப்பத்தினை இணைய வழியில் ஆன்லைன் பதிவேற்றம் செய்ய தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் விண்ணப்பங்களுடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் அல்லது உங்களோட போட்டோ காப்பி ஸ்கேன் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து பதிவேற்றம் செய்ய தெரிவிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர் தேர்வுகள் 8/12/2021 முதல் 12/12/2021 வரை கணினி வழியிலாத கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வழியாக நடைபெற்றது. இத்தேர்வுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தொடர்பான பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளதால் பணிநாடுனர்கள் விண்ணப்பத்துடன் ஏற்கனவே பதிவேற்றம் செய்துள்ள கல்வி சான்றிதழ்களுடன் கூடுதலாக கீழ்காணும் சான்றிதழ்களும் பதிவேற்றம், அதாவது போட்டோ காப்பீஸில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து PDF ஆர் JPG ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 14 டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 14 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதில் வந்து நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக வருதோ அது மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொல்லியிருக்க நம்ம இப்போ லைன் படி பார்ப்போம். இதில் வந்து எதெல்லாம் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கலாம் அது மட்டும் அப்லோட் பண்ணலாம். முதல் வந்து பாருங்கள், UG டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஃப்ரம் UG. சரிங்களா, ரெண்டாவது பாருங்க UG மார்க் ஷீட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணாவது ஈக்குவலன்ஸ் ஜிஓ ஃபார் UG டிகிரி இன் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஜிஓவில் நீங்கள் UG டிகிரி வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் இருந்தால் இதை அப்லோட் பண்ணலாம். அடுத்து பாருங்க PG டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஃப்ரம் PG மார்க் ஷீட் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ட் ஜிஓ ஃபார் PG டிகிரி இன் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி MPhil டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி MPhil மார்க் ஷீட் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ட் ஜிஓ ஃபார் MPhil அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி PhD டிகிரி கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ட் ஜிஓ ஃபார் PhD அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் லாஸ்ட் ஸ்டடி. சரிங்களா, நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எங்கே படிச்சிங்களோ அதோட ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த நீங்கள் லாஸ்ட் எங்கே முடிச்சிருக்கீங்களோ அது மட்டும் வாங்கினா போதும். சரிங்களா, அதே மாதிரி லேட்டஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கெசட்டட் ஆஃபீஸர்னு கொடுத்துருக்காங்க. கெசட்டட் ஆஃபீஸர் யார்கிட்ட தன்னுங்கிட்ட வந்து உங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மேலும் டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பாருங்க, அறிவிக்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் சுயநிதி பல்கலை தொழில்நுட்ப கல்லூரியில் கற்பித்தல் பணி அனுபவ சான்றிதழ் பெற்றுள்ளவராக இருந்தால் தொழில்நுட்ப இயக்குனர், அதாவது டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷன் இருக்காங்களா, அவங்ககிட்ட சைன் வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி நிகர்நிலை பல்கலைக்கழகம், அதாவது யூனிவர்சிட்டி இருக்காங்கல்ல, அங்க படிச்சு நீங்க கற்பித்தல் பணி அனுபவ சான்றிதழ் பெற்றுள்ளவராக இருந்தால் நீங்க ரிஜிஸ்டர் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டி அவங்ககிட்ட வந்து கையெழுத்து வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பாருங்க, அரசு உதவி பெறும் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இதில் ஏதாவது ஒன்றில் நீங்க கற்பித்தல் பணி அனுபவ சான்றிதழ் பெற்றுள்ளவராக இருந்தால் ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இருக்காங்களா, அவங்க கிட்ட வந்து நீங்க சைன் வாங்கியிருக்கணும். இதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். மேலும் இது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம்ல வந்து செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, மேலும் படிநாடுனர்கள் மேற்குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்களை 11/3/2022 இருந்து 18/3/2022க்குள் TRB வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லியிருக்காங்க. மேற்குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. சரிங்களா, விண்ணப்பதாரர்கள் பதிவேற்றம் செய்துள்ள சான்றிதழ்கள் ஒரிஜினல் சான்றிதழ்கள் மட்டுமே சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சரிங்களா கூடுதலுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க.
மேலும் பதிவேற்றம் செய்யப்படாத சான்றிதழ்கள் அல்லது புதிய சான்றிதழ்கள் அறிவிக்கையின் அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 13C வந்து குறிப்பிட்டுள்ளவாறு சான்றிதழ் சரிபார்க்கும் போது கூர்ந்தாய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேலும் முழுமையான விவரங்கள் அளிக்கப்படாமல் இருந்தாலோ அல்லது தவறான தகவல்கள் அளித்திருந்தாலோ விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் அறிவிக்கை நோட்டிஃபிகேஷன் நம்பர் 13Dல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு நிராகரிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து புதுசாக எந்த டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணக்கூடாது. அதாவது ஏற்கனவே நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது எது டாக்குமெண்ட்லாம் சொல்லியிருந்தீங்களோ அதை மட்டும் தான் இதில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அப்லோட் பண்ணாத டாக்குமெண்ட்ஸோ இல்லை நீங்க ஃபார்ம் ஃபுல்லாக அந்த ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தாலோ அவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தபடி அந்த ஃபார்ம் அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 13D படி வந்து நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால உங்களோட இதுல வந்து நீங்க விண்ணப்பிக்கும் போது எது கொடுத்திருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பான முறையில் இதுல இருந்து அப்லோட் பண்ணி தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்கள் விண்ணப்பதாரர்கள் கீழ் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்கள் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் மூலம் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதில் கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் எழுத்து மூலமாக தொடர்பு கொள்ள விரும்பும் விண்ணப்பதாரர்கள் கீழ்கண்ட மின்னஞ்சல் முகவரி வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. TRB Polytechnic Documents 19@gmail.com சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து உங்களோட என்ன இதுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் ரிட்டனில் எழுதி அதை வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து மெயில் மூலமாக உங்களுக்கு கேட்டுக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன இதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து கிளியர் பண்ணுவாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து அவங்க வந்து ப்ரெஸ் நியூஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க சொன்ன மாதிரி அவங்க லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதே மாதிரி புதுசாக எந்த டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபைல் இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்கும் பொழுது எது கொடுத்தீங்களோ அதை மட்டும் அப்லோட் பண்ணு சொல்லியிருக்காங்க. அப்லோட் பண்ணாமல் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் டைமில் வந்து எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்துடலாம். இப்போ டிஸ்பிளே காமிச்சிருக்க இந்த வெப்சைட் மூலமாக போய் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து உங்களோட ரிசல்ட்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு லாகின் பண்ணி பண்ணணும். இது வந்து 11/3/2022 ஸ்டார்ட் ஆயிருச்சு. 18/3/2022 நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். இது வந்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ரெஜிஸ்டர் அந்த இதில் இருந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து லாகின் ஆகும். அதில் போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோடுங்கிற இதில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து அவங்க டீட்டெயிலாக அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனை தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் ஃபைனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணாத டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி அவங்க வந்து வெரிஃபிகேஷன் டைமில் எடுக்க மாட்டாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் யூஜி டிகிரியாக இருக்கட்டும், பிஜி டிகிரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து லேட்டஸ்ட் அந்த பக்கத்தில் அவங்க கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா கெசட்டட் ஆஃபீஸர் சைனு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணணும். இது எதுவும் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரிஜெக்ட் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ல தெரிவித்துங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எங்களை தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களை மிக்க நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஆல்.